தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன், அண்ணா நகர், சென்னை. கான்டாக்ட் 9840639648. குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் திருமண அமைப்பு, குடும்ப அமைப்பு எல்லாம் நல்லா ஆகும். அதை கெடுத்துக்காமல் இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம். நல்ல உறவுகளை உங்களிடத்திலிருந்து பிரிக்க பார்க்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தான். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நிறைய விஷயம் நல்லது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். வேற என்ன வேணும்? ஏதாவது கெட்டது நடந்தால் அது சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களாகவே வரவழைத்து கொண்டிருந்தார். படிப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். 11இல் இருக்கக்கூடிய குரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இதிலெல்லாம் அவசரப்படக்கூடாது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் முதலில் வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம், ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. வாக்கியத்தின்படி குரு பெயர்ச்சி 11/5/2025. ஜோதிட ரீதியாக திருக்கணிதம், தனிப்பட்ட முறையில் மனித ஜாதகத்தை பார்ப்பதில் திருக்கணிதம் தான் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக காணப்படுகிறது. கோயில் பஞ்சாங்கமாக, வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது. அப்படி பார்க்குறச்ச திருக்கணிதத்துக்கு 14/5/2025. இந்த சூழ்நிலை, கிரக சஞ்சாரங்கள், இந்த குரு பெயர்ச்சியுடைய அமைப்பு, ரிஷபம் என்ற சுக்கிரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்கிற புதன் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த குரு பெயர்ச்சியுடைய பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். 11இல் குரு, லாபத்தில் குரு என்று பெயர். திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஆனால் சனி அஷ்டமத்தில் இருக்கார். நரம்பு உபத்திரம் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். காலில் தொந்தரவு பண்ணும். 24 வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் வண்டியிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது வயசானவங்களாக இருந்தாலும் அதுதான். குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் திருமண அமைப்பு, குடும்ப அமைப்பு எல்லாம் நல்லா ஆகும். அதை கெடுத்துக்காமல் இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம். ஏன்னா இந்த டைமில் தான் 18ஆம் தேதி வந்து திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. இந்த சனி என்ன பண்ணும், நல்ல உறவுகளை உங்களிடத்திலிருந்து பிரிக்க பார்க்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தான். முதலீடுகள் தப்பாக அவசரப்பட்டு பண்ணுவீங்க. இந்த பண விஷயத்தில் பதட்டமாவீங்க. கடைசியில் உங்களுக்கு உள்ளதும் போச்சேன்னு ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத பதட்டம் வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. ரொம்ப கவனமாக கையாளணும் சிம்மராசிக்காரன். அவசரப்பட வேண்டாம். தைரியம் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நிறைய விஷயம் நல்லது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? அமைதியாக இருந்தாவே நல்லா முன்னேறுவீங்க. படிப்படியாக நல்லா டெவலப் ஆவீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகும். எதிர்பார்த்த அனுகூலம் படிப்படியாக வரும். ஏற்றங்கள் காணப்படும். யாருக்கு? சிம்மகுருக்கு. தொழில் ரீதியாக அவசரத்தை பட்டு எதுவும் முடிவெடுக்கக்கூடாது. முதல்ல ஏதாவது அவசரப்பட்டு அப்படியே உணர்ச்சி வசப்படுவங்க தானே சூரியனுடைய அமைப்பு தானே. நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல தொழில் இடம், நல்ல அட்மாஸ்பியர், நீங்களே கெடுத்துக்காமல் இருந்தால் ஒன்றாவது. ஏதாவது கெட்டது நடந்தால் அது சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களாகவே வரவழைத்து கொண்டு தான்.
ஸோ இது அஷ்டமத்தில் இருக்கிற சனியை குறை சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் என்னன்னா நம்ம திமிருன்னு பேர், ஆணவம்னு பேர். கூலாக இருங்க, எல்லாமே நல்லது இருக்கும். நீங்கள் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் உங்களை தாங்குவதற்குன்னு இருப்பார்கள். அவர்களை ரொம்ப குத்தாதீர்கள். அவர்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நினச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் நடந்துடணும்னு நினைப்பீங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். 11ல் இருக்கக்கூடிய குரு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இதிலெல்லாம் அவசரப்படக்கூடாது. முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டால் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்லாம் ஆசை காட்டுவாங்க, மோசமாயிடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு, சரியா? அதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்? சிம்ம குரு. சிம்ம ராசிக்கு குருவுடைய அமைப்பு சிம்ம குரு இல்லை, மிதுன குரு தான். ஆனால் 11ல் இருக்கக்கூடிய குரு குடும்பத்தில் குழப்பங்களை தீர்த்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதும், காதல் அமைப்பில் கோபமோ குரோதமோ காட்டாமல் இருப்பதும் நன்மைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். புரியுதா? அதனால் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கு. அதனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி, வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால், ஏதாவது சிந்தனையுடன் இருந்தீர்கள் என்றால் பாதிப்பு ஏற்பட்டு. குரு மிதுனத்தில் வருவதனால் உலகத்திற்கு எப்படி, மக்களுக்கு எப்படி? குருவை வைத்து மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது. சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில், அதாவது குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குருவானவர் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை, அதாவது துலா ராசியை 5வது பார்வையாக பார்க்குறார். துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு. அப்போ குரு மிதுனத்திலிருந்து விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த பார்வை 9ஆம் பார்வை கும்பத்தை பார்ப்பது விசேஷம். அதற்கடுத்தது சமசப்தம் என்று 7ஆம் பார்வை குரு வீட்டை பார்ப்பது விசேஷம். சுக்கிரன் வீடு என்பதனால் இந்த மீடியா, சினிமா, இந்த மருத்துவம் துறைகள் எல்லாம் மேன்மை அடையும். கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்லாம் பெருசாகும். இப்போ நம்மெல்லாம் இந்த கேமரா ஃபோனு கீனெல்லாம் வச்சுன்னு சுற்றுறோம்ல, இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும். பெரிய புரட்சிகள் ஏற்படுமா மருத்துவத்துறையில். ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ரிஷப வீட்டில் குரு இருக்கிறச்சவே மருத்துவத்துறைகளுக்கு பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறதெல்லாம். ஒரு காலத்தில் சுகர் மருந்தெல்லாம் அவ்வளோ விலை இருந்தது. நிறைய பேஷண்ட் வர வர சுகர் மருந்தெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அதுபோல் கேன்சராக இருக்கட்டும், மற்ற மருந்தாக இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், அக்குப்ரெஷராக இருக்கட்டும், எல்லாமே நிறைய மாறும். நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். ஆக மொத்தத்தில் நிம்மதிகள் காணப்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும். அடுத்தது குரு 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது எதுன்னா கும்பம். கும்பத்தில் பார்த்தா சனியுடைய வீடு. வாகன அமைப்பெல்லாம் புரட்சிகள். இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்வார்கள், யுத்த தளவாடங்கள்லாம் வேறு லெவலில் போய்டும். அதே போல் ராகு அங்கே இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு, கனிமங்கள், பெரிய சுரங்கங்கள், பெட்ரோலிய கிணறுகள், பெட்ரோலிய ஊற்றுகள், ரிசோர்ஸுகள், பூமிக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸுகள்லாம் கிடைக்குமா நாடுகள் உலகம் முழுவதும் கிடைக்கணும். அப்போ இந்தியாவிலேருந்து தானே கிடைக்கும். சனி 2.5 வருஷம் குரு வீட்டில் தான் இருக்க போகிறார். அவர் மற்ற வேலையை உலகத்தில் ஆட்டுறது போட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவார். குரு வர்றதுக்குள்ளே வந்துடுச்சு போரெல்லாம். போர் 7ஆம் தேதி 5வது மாதம் ஆரம்பித்தோம். இதில் பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அடுத்து ராகு கேதுவுடைய பயிற்சியெல்லாம் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் தெரியும். 18:5. அந்த 18:5 வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே கணக்கில் கொண்டு பார்த்தா இந்த போர் இன்னும் 1.5 வருஷத்துக்கு அப்படியே ஊசலாட்டம் ஆடின்னு இருக்கும். தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். தலைவர்கள்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக ரெட்டிப்பாக்கணும். அதாவது பேர் சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள், உலகத்தில் ஆட்டுவிக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இந்தியாவில் மட்டும் ஆகக்கூடாது. தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுவதும் பார்க்கணும். இளம் வயது தொழிலதிபர்கள், பெரிய தொழிலதிபர்கள் தங்களுடைய பாதுகாப்பை ரெட்டிப்பாக்கணும். இந்த எனர்ஜியுடைய வண்டிகள் பெரிய அளவுக்கு வரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கோபதாபம் கூடாது. அதே போல் பகைகள் அமைப்பும் அதிகப்படுத்துமா. ராகுவை குரு பார்க்குது. இதெல்லாம் அடங்கியே போவாது.
தீவிரவாதத்தின் உச்சம், தாண்டவம் எல்லாம் இருக்கும். மகான்கள், பெரும் பெரும் மகான்கள், ஆன்மீக பீடங்கள், அதே போல் யூடியூப்பில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும். ரசிகர்களுடைய பெரிய நடிகர்கள், விஞ்ஞானிகள், விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெரும் சயின்டிஸ்டுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களோட உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு நீங்கள் தான் பலப்படுத்தி அரசாங்கத்தெல்லாம் கேட்டு பெறணும். குரு தன்னுடைய குரு வீடான தனுசை பார்ப்பதனால் தங்கச் சுரங்கங்கள், வைரச் சுரங்கங்கள், புதையல்கள், பிளாட்டினம், இந்த புளூட்டோனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்குமா? நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். நிறைய ஆன்மீக தேடல் தான் இருக்கும். எல்லா மதத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு தான் ஓடுறது. கோயில்னால் நம்ம கோயில் போவோம், அவங்க மாஸ்க்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அமைதியமாக இருக்கும். நிறைய தியான பயிற்சி, யோகா மாஸ்டருங்களுக்கெல்லாம் பெரிய யோகா காலம். அதில் நல்ல யோகா மாஸ்டர்கிட்ட, தியான மாஸ்டர்கிட்ட போங்க. அப்புறம் அதை கையை பிடிச்சான் காலை பிடிச்சான்னு சொல்லின்னு இருக்காது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். போலி சாமியார்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா, பார்த்துக்கணும். நிறைய விலங்குகள் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். பால் புரட்சி ஏற்படும், எளிமைப்படுத்தப்படும். விவசாயத்தில் புரட்சிகள் வரும். விவசாயத்திலெல்லாம் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு மகசூல், விவசாயெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சனி குரு வீட்டில் இருந்து புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம். கேந்திரத்தில் 2 கிரகமும். விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, இனி விவசாயத்திலலாம் பெரிய புரட்சிகள். விவசாயியெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகிறது. அவங்க சரியாக பண்ணலன்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஆக்கப்பூர்வமான அமைப்பு, அனுகூலமான ஏற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம். பெரும் தொழிலதிபர்களுடைய அனுகூலம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். புதன் பாதகம் யாருக்கு? குருவுக்கு. குரு புதனுக்கு பாதகம். அதனால் நிறைய பாதகத்தை செய்கிறதுல சனியோடு சேர்ந்து செய்வாங்க. பார்வை இல்லைனாலும் இவங்க 2 பேருடைய எண்ணம் அப்படி தான். குரு வீட்டிலேருந்து சனி செய்வார், புதன் வீட்டிலேருந்து குரு செய்வார். இந்த நிலநடுக்கங்கள், புயல், எரிமலைகள் வெடிக்கிறது, மலைகள் பிரதேசங்கள் பாதிப்புகள், எல்லா பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். 10 வருஷம் எடுத்துருங்க. அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க. முதலீடுகள் விஷயத்தில் நகை, நிலம், ஷேர்லலாம் லாங் டேர்ம் ஷேர், நல்லா ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள். மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு குரு பயிற்சி 1 வருஷத்துக்கு உண்டான பயிற்சி. அதுக்கு அடுத்து திருக்கணிதத்தின்படி ராகு கேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியத்தில் முடிஞ்சாலும் திருக்கணிதத்தின்படி 18:5 வருது. திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி 14:5. 2 பயிற்சி டக்கு டக்குன்னு வரனால நான் சொல்கிற பரிகாரம் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுங்க. பிள்ளையார்பட்டிக்கும் போயிடுங்க. பிள்ளையார்பட்டி போகலன்னா காணிப்பாக்கம் விநாயகர், ஈச்சனாரி விநாயகர், எங்கே பிரசித்தி பெற்ற விநாயகர் இருப்பார்ல, அவரை போய் பார்த்துருங்க. ரொம்ப நல்லது நடக்கும். குலதெய்வம் கோயில் இல்லாமல் மற்ற கோயிலெலாம் பார்த்துருங்க. மகான்கள் தரிசனம் ரொம்ப முக்கியம். ஹாப்பியாக இருங்க. இதை மட்டும் செய்யுங்க, அனுகூலமாக இருக்கும்.